ஜனார்த்தனன் வணக்கம். கடந்த 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழையின் அளவு படிப்படியாக குறைந்து வருது. குறிப்பாக மிக்ஸாம் புயல் கரையை கடந்த பிறகு இந்த மழையின் அளவு படிப்படியாக குறைந்து வந்து இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை இதோடு முடிந்துவிடும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதற்கு மாறாக நேற்று மதியம் முதலே பல்வேறு இடங்கள், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில்தான் அடுத்த கட்டமான இந்த மழை பொழிவு குறித்து வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பின்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 18 மாவட்டங்கள், அதாவது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள், அதில் 18 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதுமாக இந்த மழை பொழிவு இருக்காது. தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 18 மாவட்டங்கள், அந்த 18 மாவட்டங்களை பொறுத்தவரையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 18 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், இதில் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரையில் நேற்று மதியம் முதலே பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. நேற்று மாலைக்கு பிறகு சென்னையில் பெய்த மழை விட்ட நிலையில் தற்போது மீண்டும் இன்று காலை முதல் பல்வேறு இடங்களில் லேசான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை பொறுத்தவரையில் கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், ராயபுரம், பாரிமுனை, வள்ளூர் கோட்டம், கிண்டி, போரூர் உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு முக்கிய பகுதியில் இன்று காலை முதல் மீண்டும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் அளவை பொறுத்தவரையில் அடுத்த 3 மணி நேரம், அதாவது 10 மணி வரை இந்த 18 மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் கூறியபடி கடந்த வருகின்ற 18ஆம் தேதி வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும், அது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் நேரத்தில் அப்போது இருக்கக்கூடிய அந்த வானிலை சூழலை பொறுத்து மழையின் அளவு மற்றும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் தாழ்வு மண்டலமாக மாறுமா என்பதை அப்போதுதான் கணிக்க முடியும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் கூட இன்னும் சில நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரையில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைய நேரத்தில், அதாவது இன்றைய நாளில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 10 மணி வரை 18 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஜனார்த்தனன்.